என்னடா இவ ஃபோட்டோ இவ்வளோ ஸ்லோப்பாக எடுத்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல. இது கலிஃபோர்னியால இருக்க ஒரு மிஸ்ட்ரி ஸ்பாட். இந்த இடத்துக்கு போனாலே நம்மளே ஸ்லோப்பா தான் நிப்போம். இப்போ இந்த வீட்டுக்குள்ள நாங்க போறோம். அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு கிராவிட்டி நம்மள வந்து அப்படியே இழுக்குதுங்க. நம்மளால ஸ்ட்ரெயிட்டா நிக்கவே முடியாது. ஒரு ஆங்கிள்ல தான் நிப்போம். நீங்களே பாருங்க ஒரு பிளாக் ஷர்ட் போட்டிருக்கவரு எப்படி நிக்கிறாரு. சரி ஃப்ளோர்ல நின்னா தான் அப்படின்னு நெனச்சா, அவங்க கொஞ்சம் அடி மேல நின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்கேயுமே ஸ்லோப்பா தான் நிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனாலுமே நாங்க நம்பாம ஏறி நின்னு பார்த்தோம். அப்படிதாங்க நிக்க முடியுது. இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, அவங்க பால் டவுன்வர்ட்ஸ்ல தாங்க ரோல் பண்ணி விடுறாங்க. ஆனா அந்த பால் வந்து ரிவர்ஸ்ல தான் வருது. நீங்களே பாருங்களேன். அதே மாதிரி அவங்க அதே வுட்டுல தண்ணி கொஞ்சம் ஊத்துறாங்க. அந்த தண்ணி கூட கீழ போகாம மேல இருந்து தாங்க கீழ விழுது. இது சாத்தியமா? அது எதான் எப்படின்னு கேட்டோம்னா, அந்த பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் அந்த கிராவிட்டி அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நம்மளால மூவ் ஆகும்போது நம்மளால கால தூக்கியே வைக்க முடியாது. எங்க பசங்கலாம் அது உள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளிய வரும்போது ரொம்ப பயப்படுவாங்கலாம் நாங்க யோசிச்சோம். ஆனா அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடே ஒரு 20 டிகிரி ஸ்லோப்ல தாங்க கட்டியிருப்பாங்க. 1939ல ஒருத்தவங்க இந்த இடத்துல வீடு கட்டலான்னு சர்வே பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த இடத்துல இப்படி ஒரு கிராவிட்டி இருக்கிறதாவே கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து இந்த இடத்த